குக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது 2D என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்து இருக்கிற ஃபிலிம் மெய்யழகன். இந்த திரைப்படம் திரு சி பிரேம்குமாரோடைய எழுத்தும் இயக்கமுமாக இந்த திரைப்படம் வெளிவந்திருக்குது. இந்த திரைப்படத்தில் அவருடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்க 2018 வந்த 96 படத்தில் அவர் எப்படி செயல்பட்டிருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் எங்கேயும் முகம் சுளிக்காத அளவுக்கு ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு படத்தை அவர் கொடுத்துருக்கிறார். இந்த படம் ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் தான். எப்படி அந்த படத்தில் ஒரு நாள் ஒரு நைட்டு உடைய அனுபவங்கள், அதுக்கு பின்னாடி அப்படியே நாஸ்டாலஜிக் மெமரிஸ்க்கு எப்படி போகிறாங்களோ, பழைய நினைவுகளுக்கு போகிறாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு நாள் ஒரு இரவு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அனுபவங்கள், பழைய நினைப்புகள், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொட்டு குட்டி குட்டி கதைகளோடு சேர்த்து இந்த படங்கள் வந்து நகருது. அந்த ஊருக்கு போகிறதுக்கு பயப்படுறியாரோ? இந்த படம் 2018 நடக்கிற மாதிரியான எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோடு ஆரம்பிக்கிற இந்த படம் 2018 வந்த நிறைய இஷ்யூஸுகளை வந்து இந்த குட்டி கதைகளோடு சேர்த்து இணைச்சு பேசியிருக்காங்க. முக்கியமாக இந்த 2015 வந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை, 2018 நடந்த தூத்துக்குடி போலீஸ் ஃபயரிங் சம்பவம், இப்படி நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. இதில் வந்து அரவிந்த் சுவாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆக்டிங்கில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் வந்து இந்த படத்தோடைய ஹைலைட்டு. அந்த படத்தை அப்படி தான் எடுத்துருக்குறாங்க. சொன்னா செருப்பை கலட்டி அடிக்க மாட்டீங்களே. இதில் தேவதர்ஷினி மேமும் ஸ்ரீதேவி மேமோடைய ரோலும் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்தால் கூட ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ படம் முழுக்கவே பார்த்தோம்னா நிறைய இடங்களில் கான்வர்சேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது பிட்வீன் கார்த்திக்கோட கேரக்டருக்கும் அரவிந்த் சுவாமி சார்க்கோட கேரக்டருக்கும், ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து கான்வர்சேஷன்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டயலாக்ஸ் வந்து லெங்க்தியாக தான் தெரியுது. இருந்தாலும் சில இடங்களில் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, சில இடங்களில் வந்து ஒரு பிரமிப்பை கொடுக்குது, சில இடங்களில் வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி பல இமோஷன்ஸ்களை வந்து மாறி நடுவில் வச்சதுனால இந்த லெங்த் வந்து ரொம்ப ஃபீல் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க பாப்போமா. அப்புறம் ராஜ்கிரண் சார் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜ்கிரண் சாரோடைய நடிப்பு பிரமாதம். ஜெயபிரகாஷ் சார், ராஜ்கிரண் சார் போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மாவு கட்டு போட்டு ஓல்ட் மேன் மாவு கட்டு போடுங்க. கல்யாணத்தில் என்ன முன்ன நான் சொல்கிறேன். லோ லைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. பர்டிகுலர்லி இந்த நைட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு லைட்டில் ஒரு விளக்கில் எடுக்கிற மாதிரி ஷார்ட்ஸு திரு மகேந்திரன் ஜெயராஜ் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த கேமரா ஒர்க்ஸும் லைட்டிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாடி வாசல் செட்டு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக அவங்க காஸ்டியூம்ஸ்லேருந்து அது கண்டினியூட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இசையாக இருக்கட்டும், அது பர்டிகுலர்லி இந்த கமல் சாரோடைய ஒரு சாங் ஒன்று இருக்குது, சான்ஸே இல்லை, நம்ம உயிரை களவாடிட்டு போயிடும். அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் அந்த சாங் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பொய்யாகி தோற்று போகின்றேன், யாரோ இவன் யாரோ. இந்த கரிகாலன் பற்றி ஒரு சின்ன கதையை வந்து கார்த்திக் வந்து டயலாகாக சொல்லியிருப்பார். அதோடைய பிஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா அருமையாக அதோடைய சவுண்ட்ஸு இதெல்லாம் வந்து சின்னதாக ஹேண்டில் பண்ணி அதையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ராகவ் ரமேஷ் தான் அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷையும் தமிழையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத கூட ரொம்ப நுணுக்கமாக இந்த படத்தில் வந்து நல்லாவே வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அரவிந்த் சாமி சார் வந்து அவர் வந்து தமிழில் வந்து சில வார்த்தைகள் அவர்கிட்ட சொல்லும் போது, பர்டிகுலர் இந்த வலது அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட் ஆன் கேட்குறாரு. அப்புறம் வந்து கார்த்திக் சார்கிட்ட வந்து நல்ல பாம்பு அப்படின்றத இங்கிலீஷில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் குட் ஸ்னேக் அப்படின்னு.
அதே மாதிரி இந்த கேட்ரிங் சர்வீஸ்னு இங்கிலீஷில் சொன்னால் தான் அவருக்கு பிடிக்கும், இல்லைன்னா வந்து கோச்சுக்குவார் அப்படின்னு இளவரசு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. இதே மாதிரி இந்த முப்பாட்டன் காலத்துக்கு போய் அப்புறம் கருப்பண்ணசாமியை கும்பிடுற பெரியார் வழி வந்த தொண்டர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அங்கே சிம்பாலிக்காக அங்கங்கே காமிச்சிருக்காங்க. அதாவது இன்னுமே அவங்கெல்லாம் பெரியார் படத்துக்கு பூ வச்சு பொட்டு வச்சு சாமியாகவே அவரை கும்பிடுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஏதோ சிம்பாலிக்காக நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற விஷயங்களோட யதார்த்தத்தையும் சேர்த்து பகிர்ந்துருக்கிறாரு இயக்குனர். படத்தில் நிறைய பர்டிகுலர்லி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் செம்ம ஷார்ட் கண்டினியூட்டி. இப்போ ஒரு வெஹிக்கிள் போகுது, ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டிக்கு பின்னாடி ஓடுற நாய் ஏதோ நமக்கு தெரியாமல் ஒரு ஷார்ட்டில் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த நாய் கூட அந்த ஷார்ட் கண்டினியூட்டியில் அடுத்த ஃப்ரேமில் வேற ஒரு ஆங்கிளில் அது கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் தான். இதில் பர்டிகுலர்லி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. அந்த ஜனகம் பாட்டியோடைய அண்ணன் சிவஞானம் தாத்தா இருக்கார்ல, அவருக்கு பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். பன்னீர்செல்வம், அங்கம்மா, பானுமதி, விஜயலட்சுமி. அதில் அங்கம்மா இருக்கே அதுதான் எங்கள் அம்மா அப்படின்னு கார்த்திக் சார் சொல்லுவார். அப்போது அவர் கண்டினியூ பண்ணார், உங்கள் அம்மாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அதாவது உங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். அதில் ஒருத்தர் தான் குருநாதன். அந்த குருநாதனுக்கு பிறந்தவங்க 3 உருப்படி: சந்தானம், கனகவள்ளி, லோகநாதன். அந்த சந்தானம் தான் எங்கள் அப்பா அப்படின்னு கார்த்திக் அரவிந்த் சாமி சாருக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி அங்கே விளக்கி சொல்லுவதுக்கு முற்படும்போது மெய்யாலுமே அழகு தான். அந்த டயலாகு ரொம்ப அழகாக வந்திருக்கு. மெய்யழகு, மெய்யாலுமே அழகு. யார்தான் இவனோ